தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 50 இடன் அறிதல். குறள் எண் 496. கடலோடா கால்வள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், உறுதியான அச்சும் தேர்காலும் பெற்றிருந்தாலும் அழகிய தேர்கள் நிலத்திலன்றி கடலில் ஓடமாட்டாது. அதுபோல கடலில் மிதக்கின்ற கப்பல்களும் படகுகளும் நிலத்தில் ஓட மாட்டாது. காலம் இடம் அமைய வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், என்னதான் வலிமை வாய்ந்த தேர் ஆக இருந்தாலும் அது கடலில் செல்ல முடியாது. அதேபோல் வலிமை வாய்ந்த கப்பலானாலும் நிலத்தில் செல்ல முடியாது. சரியான இடம் அமைய வேண்டும். இவை இரண்டும் செயல்பட. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.